தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் மன்னிப்பின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு சிந்தனையாக தருகின்றார். இன்றைய வாசகத்திலே மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்ற கடவுள் எங்களை எங்களுடைய வாழ்விலே அவருடைய இரக்கத்தை சுவைக்கச் செய்கின்ற, அனுபவிக்கச் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவருடைய இரக்கத்தை சுவைக்கின்ற நாங்கள், எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்கின்ற நாங்கள் அந்த இரக்கத்தை, அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமா என்று இன்றைய நாளிலே தியானித்து பார்ப்போம். இறைவனுடைய அன்பு கடந்த அளவில்லாத இரக்க பெருக்கிலே நினைகின்ற நாங்கள் அந்த இரக்கத்தை எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கை பாடமாக மாற்றுகின்றோம், எவ்வளவு தூரம் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கின்றோம் என்று இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்து சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய அயல்வர்களை மன்னிக்க தவறிய சந்தர்ப்பங்களுக்காக, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மன்னிப்பு என்கின்ற அந்த உன்னதமான கொடையை மறந்த தருணத்திற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளமை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்க செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்றுத் தருவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். தானியேல் இணைப்பு அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 மற்றும் 11 முதல் 19 நிறைவு பெற. அந்நாள்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பரின் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ராயேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்கள் செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழி மரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்கள் இனங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறிக்கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளாலான பலி போலவும், நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்துக்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகின்றோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகின்றோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப்பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 பல்லவியாக 6. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவே. உமது பேரன்புக்கேற்ப என்னை நினைந்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய போது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உரிமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாளன் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி தந்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அருளின் காலத்திலே எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் அன்றாடம் மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்றோம். பல தவ முயற்சிகளை செய்து மேற்கொண்டு இறைவனுடைய மன்னிப்பை பெற நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கின்ற தேவன், அருளின் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அந்த இரக்கத்தை, அந்த மன்னிப்பை, அந்த அருளை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வாழ்க்கை சட்டமாக கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எத்தனை தடவை மன்னிக்கின்றோம்? யாரை மன்னிக்கின்றோம்? ஏன் மன்னிக்கின்றோம்? எங்களை விட ஒருவர் பெரியவராக இருந்தால், எங்களுக்கு மிகவும் வேண்டியவராக இருந்தால், எங்களுக்கு அன்றாடம் உதவி செய்கின்றவராக இருந்தால் அவரை மன்னிக்கின்றோம். ஏனென்றால் அவரோடு பகைத்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இவ்வாறான எதிர்பார்ப்புகளோடு, இவ்வாறான சூழ்நிலைகளில் நாங்கள் மன்னிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய சகோதரர்கள், உடன்பிறப்புகள், அயலவர்கள், எங்களுக்கு கீழே இருக்கின்றவர்கள், அவர்களை நாங்கள் மன்னிக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு என்று எங்களுக்கு கூறுகின்றார், அனைவரையும் மன்னிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த கசப்பான உணர்வை, உள்ளத்தில் இருக்கின்ற கோபத்தை, அகங்காரத்தை, தீமையை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் என்னிடம் வருகின்ற போது உங்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஊதாரி பிள்ளையைப் போல, உபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணைப் போல இறைவனிடம் நாங்கள் செல்லுகின்ற போது இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்கின்றார். எங்களுடைய இயலாமையை நாங்கள் இறைவனிடம் கூறுகின்ற போது இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்கின்றார். இறைவனுடைய அன்பினாலே எங்களை நிரப்புகின்றார். ஆனால் அதே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்கின்றோமா? ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்திலே நாங்கள் ஒரு மாதிரியும், ஒன்றுமே இல்லாத நேரத்திலே நாங்கள் இன்னொரு மாதிரியும் இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இரட்டை மனநிலை உள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருளின் காலத்திலே நாங்கள் சிந்திப்போம். இறைவனுடைய இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க, எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற மனக்கசப்புகளை நீக்க, எங்களுடைய உறவுகளிலே நாங்கள் மன்னிக்க முடியாத நபர்களை நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியும், இந்த மன்னிக்கின்ற உள்ளத்தை இறைவன் எங்களுக்கு நிறைவாக தரும்படியும் இந்த அருளின் காலத்திலே நாங்கள் மன்றாடுவோம். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நிலைவாழ்வு தருமூற்றாகிய இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இறையேசுவின் பணிவாழ்வை தங்கள் சொல்லாலும் செயலாலும் நீதி, உண்மை ஆகியவற்றை உலக வாழ்வில் அனைவரும் மதிக்கத்தக்க வகையில் வழங்கிட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து பராமரித்து ஆளும் எம் இறைவா, இருளில் மூழ்கியிருக்கும் எம் குடும்பங்கள் இத்தவ காலத்தில் உம்மோடு ஒப்புரவாகி பார்வை பெற்று இறை இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளின் திருவுருவே எம் இறைவா, இவ் அருளிறக்க நாட்களில் தவ முயற்சிகளில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்தாமல் உள்ளத்தில் மனமாற்றமும் அதன் வெளிப்பாடாக ஏழைகள் மட்டில் கவனம் செலுத்தி அவர்களின் வாழ்வு சிறந்து விளங்கிட உம் சீடத்துவ வாழ்வில் அவர்களும் பங்கேற்க தேவையான மீட்பின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே இறைவா, இன்று உலகில் நிலவி வரும் மனித குலத்திற்கு எதிரான யுத்தம், பயங்கரவாதம் என்பன ஒளிந்து அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இறைவனுடைய இரக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள மன்னிக்க முடியாத நபர்களை, மன்னிக்க முடியாத தருணங்களை இறைவன் பாதம் ஒப்படைத்து மன்றாடுவோம். இறைவனுடைய இரக்கம் மிகுந்த
அந்த கரத்தினால் எங்களை குணமாக்க அந்த மன்னிப்பை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்ள இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நினைவு நாட்கள், என் வாழ்விலே முக்கியமான தருணங்களை, குருத்துவ துறவர நினைவு நாட்களை நினைவு கூறுகின்றவர்களை இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். இறைவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், இறந்த ஆத்துமாக்கள் இறைவனுடன் நித்தியத்துக்கு உறவாடு இறைவன் அருள் கூற வேண்டும் எனவும், அந்த ஆத்துமாக்களை மீட்க வேண்டும் எனவும் மன்றாடுவோம். எங்களுடைய உடல் நோவுகளை இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். இறைவனுடைய குணமளிக்கும் கருத்தினால் அவை ஒவ்வொன்றும் குணமாக்கவும், இறைவன் தருகின்ற விடுதலையை, நிரந்தரமான விடுதலையை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுபவிக்க இறைவன் அருள் கூற வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இது மது ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுவலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வளவு மக்கொந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். இறைவன் கட்டித்தந்த சபத்தை நம்பிக்கையோடு சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன்.
ஆண்டவராகிய இயேசுவே என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் என்னில் வர என்ன தாவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சூழ்ந்த வாழிலே பாவம் தோய்ந்த நெஞ்சிலே இறைவன் அருள் வேண்டும். கலங்காதே என்று கண்ணீர் துடைத்து புது வாழ்வு எனக்கு அளித்தார். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்டு எங்களுக்கு வாழ்வளிக்க உமை வேண்டுகின்றோம். அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையுணருத்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்றுவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். கவலைகள் மறைந்துவிடும். பொந்தாள் வெண்ணிலா தாங்கிட வதனம் ஒளிவால் திகழ் தோங்கும். திருச்செம்மார் சாற்றிய கரநலம் அவள்தான் ஆண்டவர் அடிமையெனும். ஆண்டவர் அடிமையெனும். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.